வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மீண்டும் நம்ம தமிழ் டிலைட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன், இந்த பொங்கலோட கண்டினியூட்டி ஆஃப் த ரிலீசஸில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னடா கண்டினியூஸாக படங்கள் வந்துகிட்டே இருக்கே. ஆல்ரெடி வந்து மதகஜராஜா வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி பெரிய ஹிட் ஸ்டேட்டஸில் இருக்குது. அகைன் காதலிக்க நேரமில்லை வந்து ரிலீஸ் டேட் ஆல்ரெடி January 14 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் அது கரெக்டான டைமாக கரெக்டான டேட்டான்னு நினச்சிட்டு இருக்க டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான டைம் தான் தோணுது. ஏன்னா தெர் ஆர் பீப்புள்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க படங்களில் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர், காதலிக்க நேரமில்லை, வணங்கான் அண்ட் மதகஜராஜா. இதில் யூத் க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகபட்சம் மதகஜராஜா கொஞ்சம் யூத் க்ரௌட்ஸ், இந்த காலேஜ் க்ரௌட்ஸும் அட்ராக்ட் பண்ணும். மோர் தென் தட் இந்த படம் காதலிக்க நேரமில்லை கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து லவர்ஸ்க்கு தான் அட்ராக்ட் பண்ண வச்சுங்க. பட் இது வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக இது வந்து நீங்கள் போக முடியாது. ஒரு ஏஜ்டு ஃபேமிலியோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் கிட்ட வச்சுருக்கீங்க, இல்லை 15 இயர்ஸ் கிட்ட வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த படத்துக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது ஒன்று தான். பட் மோர் தென் தட் இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் வந்து பழைய பாலச்சந்திர படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அந்தளவுக்கு மொராலிட்டி, அந்தளவுக்கு கதையை வந்து ஹேண்டில் பண்ணிக்காங்களா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு டேட்டா கொண்டு வர முடியும், அந்த மாதிரி கான்செப்டை கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷன் தேவையான ஒன்று தான். ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு தப்பாலாம் சொல்ல, ஈவன் என்ன சொல்கிறது, கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் எப்படின்னா ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து தீர்மானிச்சாங்கன்னா அது ப்ராப்பராக அது வந்து அந்த ஒரு முடிவு தான் இருப்பாங்க, அதிலேயே வந்து நினச்சிருப்பாங்க. அந்த இதில் வந்து கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், இதில் நான் கண்டிப்பாக அந்த முடிவை நோக்கி தான் போவேன், நான் அந்த டிசிஷன் மாற்றிக்க மாட்டேன், ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப இதாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பற்றின ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்னு வச்சுக்கலாம். அண்டு அவங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன மாதிரி, இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வாழ்க்கை முறைகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து கிருத்திகா உதயநிதி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட மற்ற படங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அவங்களோட அந்த மேக்கிங் ஆஃப் திங்ஸும் கான்ட்ராக்ட் லைக் என்ன சொல்கிறது ரொம்ப மாறுபட்டு இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்க்ரீன் பிளே வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கிருத்திகா உதயநிதிக்கு இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் விட எனக்கு ஆஃப்டர் வணக்கம் சென்னைக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேக்கிங் இது கொடுத்த மாதிரி இருக்குது. அண்டு இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ ஜெயம் ரவி, அதான் பேர் மாற்றிட்டல, ரவி மோகன் தான் வந்து ஹீரோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் ஹீரோ வந்து ஏஆர் ரஹ்மான். படத்தோட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த படத்தோட மெயின் யூஎஸ்பி ஆஃப் த சாங் வந்து என்ன ஏழு 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 அந்த சாங் தான் வந்து மெயின் யூஎஸ்பி ஆஃப் த மூவி. ஸோ அந்த சாங்காக இருக்கட்டும், படத்தில் யூஸ் பண்ண பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமேங்க எக்ஸலண்ட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தில் கதைக்கரு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை நான் சொல்லாமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு வந்து ஹீரோயினுக்கு ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு கல்யாணம் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி அதுலேருந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, அவனோட உட்பி வந்து ஃபியான்சியை வந்து சீட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க வந்து ஒரு டவுன் ஃபேஸில் இருக்காங்க. ஹீரோ வந்து அவங்களோட ஃபியான்சியை வந்து என்கேஜ்மெண்ட் டே வராமல் அட்டன் பண்ணாமல் ஹீரோயின் வந்து ஹீரோட அந்த உட்பி வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு டவுன்ஃபாலில் இருக்காங்க. ஆஸ் அ கெரியர் பார்த்துல ஹீரோவுக்கு வந்து பயங்கர ஒரு டவுனில் இருக்கார். அவர் கெரியர் விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ப்ராப்ளமும் வருது அவருக்கு. இந்த டைமில் தான் வந்து ஹீரோயினை ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஆண் இல்லாமல் எனக்கு வந்து குழந்தை வேணுங்கிற மாதிரி போயிட்டு, ஸோ ஐவிஎஃப் முறையில். ஸோ இந்த படம் வந்து நிறைய விஷயத்தை ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஐவிஎஃப் ஊக்குவிக்குது, இந்த படம் வந்து கே மேரேஜை வந்து ரிலேஷன்ஷிப் ஊக்குவிக்குது, இந்த படம் வந்து ஸ்பெர்ம் டொனேட்டிங் வந்து ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறாங்க, அப்படி இப்படிலாம் எவ்வளோ நம்ம ஆளுங்க வந்து கதை கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனால் இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய மாறிட்டே வருது. ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கரண்ட் ஜென்ரேஷன் பார்க்காத ஒன்று நீங்கள் வந்து போய் தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்குறதில்ல. கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கிறது தான் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. அதை காட்டுறாங்கன்னா நீங்கள் சந்தோஷம் பண்ணோம். இன்னொன்று, இன்னும் நிறைய பேருக்கு அதுக்குண்டான அவேர்னஸோ எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கிருத்திகா உதயநிதி ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நான் ஐல் கம் டு த ஸ்கிரிப்ட். ஸோ அவங்க வந்து ஐவிஎஃப் மூலிமா வந்து குழந்தை பெற்றுன்னு சொல்லிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதனால் வந்து பெற்றோர்களால் தனித்து வரப்படுறாங்க. அவங்க செப்பரேட்டாக ஒரு ஃப்ளாட் எடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெர்ம் அந்த ஸ்பெர்ம் டொனேட் பண்ணது யார் அப்படின்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸாக வருது.
இதில் நடுவில் ஹீரோ மீட் பண்ணுறாங்க. இப்போ ஸோ ஹீரோ டவுன்ஃபால் இருக்காரு, ஹீரோயின் ஒரு டவுன் ஃபேஸில் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில். ஸோ இவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி படம் வந்து ரொம்ப ரொம்ப வெல் எமோஷ்னல் கனெக்டட் மூவிங்க. நீங்கள் வந்து கரண்ட் ஜென்ரேஷன் மூவி அப்படி இப்படி செக்ஸ் அதுன்னு சும்மா நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ரொம்ப ஜென்யூனாக வந்து எனக்கு தெரிஞ்ச கிருத்திகா உதயநிதி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபீமேல் டேரக்டர் இருக்கிறனால தான் அதை ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் த திங் ஷி வாஸ் ஹேண்டில் வெரி வெல் மெச்சூர்ட் இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டுகள். அண்டு படத்தோட மெயின் நான் ஃபஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லிட்டேன் ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு. இந்த படத்தோட 2வது ஹீரோ யாருன்னா நித்யா மேனன் தான். ஜெயம் ரவிக்கே தெரியும், மீன்ஸ் ரவி மோகனுக்கே தெரியும் இந்த ஸ்கிரிப்டில் வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் இல்லை, லைக் என் மேலே ஃபோக்கஸ் இல்லை, அதிக ஃபோக்கஸ் வந்து நித்யா மேனன் மேலே தான் இருக்குது. ஈவன் ஒரு இன்டர்வியூவோட சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து மோர் தென் ஹீரோவோட ஹீரோயின் ஓரியன்டட் தான் அதிகமாக இருக்குது, ஸோ இதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுங்கிறப்ப சொல்லிட்டுறப்ப அவங்க சொன்னாங்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஓரளவுக்கு அந்த அந்த இதுக்கு அதாவது கொடுத்துருக்க கண்டனுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதிக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கரியரில் நல்ல ஒரு பிரேக் கொடுக்கும். ரொம்ப 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 ஒரு சிங்கிள் பேரண்ட்னா எப்படி இருப்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அட் த சேம் டைம் அவங்களை எப்படி பிரதிபலிக்கணும், அவங்களை எப்படி நம்ம வந்து போர்ட்ரை பண்ணி அவங்களை எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறத ரொம்ப ரொம்ப மேபி உன்னிப்பாக கவனிச்சாலும் இல்லை அது எப்படின்னு தெரியல, நேச்சுரலாக அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த சிங்கிள் பேரண்டிங்கோட விஷயத்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் ரவி மோகன், அவர் ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்காரு கரியரில். பட் இந்த படம் கண்டிப்பாக அவர் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்காட்டி ஒரு ஆவரேஜ் ஹிட் கொடுத்து அவருக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் ஒன்று. இன்னொன்று கரண்ட் ஜென்ரேஷன், இப்போ இருக்க கரண்ட் பீப்புள் அண்ட் இப்போ ஓகே கரண்ட் ஜென்ரேஷன் மென்ஷன் பண்ணுறேன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ் பீப்புள் தான். ஸோ அவங்களோட இதில் வந்து ஆல்ரெடி ரவி மோகன் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கார், ஏன்னா கண்டினியூஸாக ஃப்ளாப் கொடுத்துருக்காருல. இந்த படம் அவங்களோட ஒரு மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ரீச் கொடுக்கும். ஸோ அது ஒன்று. தென் கண்டிப்பாக எனக்கு வந்து ஜெயம் ரவிக்கு இதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்கள் கிடைக்கட்டும். இது என்னமோ அவர் கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணுற லைஃபோட டவுன் ஃபேஸ் மாதிரியே தான் ஸ்கிரிப்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா நீங்கள் அப்போ அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இதை பார்க்காதீங்க, நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவரோட அப்பியரன்ஸும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வினய் வந்து ஒரு கேரோல் தான் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்படி ஒரு பாதத்தை வந்து எடுத்து பண்ணதுக்கே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு போல்ட்னஸ் அந்த ஒரு திங்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் யோகி பாபு ஆஸ் யூஸ்வல் ரொம்ப சிரிப்பராட்டியும் ஓரளவுக்கு ஆவரேஜாக சிரிப்பு பண்ணுற மாதிரி தான் படத்தில் பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு நாங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். மனோ நடிச்சிருக்காரு அப்பாவா, அவர் ஓகே செட்டில் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதையும் ஒன்றும் சொல்ல அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன ரீசன் சொல்கிறேன்னா படத்தோட மெயின் ஹீரோ ஏஆர் ரஹ்மான், ஓகேங்களா, அவரோட பிஜிஎம் அவரோட சாங் அதுக்காகவே நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். மோரோவர் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸும் வந்து பிஜிஎம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். நான் விடிவி வினய் தனிற அளவுக்கு சொல்ல, பட் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக பண்ண ஒரு பிஜிஎம்ஸில் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த பிஜிஎம் டோன் பண்ணுறதுல வந்து என்ன சொல்கிறது, அது ரொமான்டிக் மூவிஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். இந்த படம் அது விதிவிலக்கே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு நாங்கள் படத்தில் பற்றி பேசணும்னா இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். பட் நம்ம வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ண முடியல. அன்டில் தென் வணக்கங்க.